ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் 7.3ல சம் 1 ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, கியூபாய்டோட வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட டைமென்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க, லென்த், பிரெத், ஹைட். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு L, B, H மூணுமே கொடுத்துட்டாங்க. மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன, 576 மீட்டர் ஸ்கொயர். உங்களுக்காக சைடில் மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதே தான், சேம் L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 25 இன்ட்டு 6 எவ்வளோ, 150. அந்த ஒரு 0 சேர்த்திங்கன்னா 1500 வருது. இப்போ இதை 1500 1.5 கூட மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15. 15 இன்ட்டு 15 225, 2 0. இப்போ பாயிண்ட் வைக்கலாம். 2 0, ஒரு பாயிண்ட் தான் வைக்கணும் நம்ம. ஸோ ஒரு 0க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது, அதோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. 6 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பேக்கெட் கண்டெய்னிங் 12 சச் மேட்ச் பாக்ஸ். ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூம்ஸ் கொடுத்துட்டு 12 மேட்ச் பாக்ஸோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிவன் டேட்டாஸ் எழுதிக்கோங்க, LBH. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ 3.5 இருக்குது, அதை 35 எடுத்துகிட்டு 6ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 210 வரும். இப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம், 0க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 21 தான் வரும். இப்போ அதே நெக்ஸ்ட்டு 2.5 கூட மல்டிபிள் பண்ணணும். அதே 21 இன்ட்டு 25 மல்டிபிள் பண்ணிவிட்டு கடைசியில் பாயிண்ட் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட் தான் மல்டிபிள் பண்ணுறோம், ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன, நமக்கு 52.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்ன, ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் 12 சச் மேட்ச் பாக்ஸ் எவ்வளோ, 12 இன்ட்டு 52.5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்குது, அதோட லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க நமக்கு. 5:4:3. அதோட வால்யூம் வந்து 7500 சென்டிமீட்டர் கியூப்டும் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த டைமென்ஷன். டைமென்ஷன் மீன்ஸ் லென்த், பிரெத், ஹைட் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்ததுனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ் வச்சு எழுதிக்குவோம். ஸோ L is equal to 5x, B is equal to 4x, H is equal to 3x. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். வால்யூம் எவ்வளோ, 7500. Lோட வேல்யூ, Bயோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 5 இன்ட்டு 4 20, 20 இன்ட்டு 3 60 எக்ஸ் கியூப். இப்போ இந்த எக்ஸ் கியூப் அந்த சைடு வச்சுட்டு 60 மட்டும் இந்த சைடு கொண்டு வரணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது டிவிஷனில் மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. 6 டேபிளால் 1 6 are 6, 2 6 are 12, பேலன்ஸ் 3 வரும், 5 6 are 30. ஸோ 125. 125 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5 5 5 3 5 கிடைக்கும். ஸோ 5 கியூப். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 5. இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏற்கனவே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ L is equal to 5x, எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா 25 சென்டிமீட்டர். B வந்து 20 சென்டி, ஹெச் எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். அப்புறம் ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாண்டோட லென்த், பிரெத், டெப்த் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டெப்த்துன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஹைட்டு தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட் இன் லிட்டர்ஸ். அந்த பாண்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, கெப்பாசிட்டி மீன்ஸ் வால்யூம். ஓகே, வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கிவன் எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது 16 இன்ட்டு 8 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 128. இப்போ 20.5ஐயும் 128ஐயும் சைடில் மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2624.0. ஒரு பாயிண்ட் வச்சிடல, அதனால் 0 வந்து இங்கே கேன்சல் ஆகிடும். அப்படின்னோட உங்கள் ஆன்சர் என்ன, 2624 மீட்டர் கியூப். நமக்கு பாண்டோட கெப்பாசிட்டி வந்து லிட்டர்ஸ்லெஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து மீட்டர் கியூபை வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன, 2624 மீட்டர் கியூப். அதோட ஒரு 1000 மல்டிபிள் பண்ணாங்கன்னா முடிஞ்சுது.
ஸோ 3 0 சேர்த்திங்கன்னா ஆன்சர். அப்போ எவ்வளவு? 26,24,000 லிட்டர். சம் 5ல் ஒரு பிரிக்ஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, லென்த் பிரெத் ஹைட் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாலோட ஹைட் லென்த் பிரெத் ஹைட் 3மே கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய வாலை பில்ட் பண்ணுறதுக்கு ஹவு many bricks ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் வாலை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸோட டிவைட் பண்ணணும். ஓகே, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் வால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முதல்ல கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம். ஏன் கிவன் டேட்டாஸ் எழுதுகிறோன்னா மீட்டர் சென்டிமீட்டர்னு மாற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் பிரிக்ஸுக்கு வந்து LBH எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால் எழுதியாச்சு. ஆனால் வாலுக்கு வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 48 சென்டிமீட்டர் இருக்குது. பிரிக்ஸில் எல்லாமே சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 20 meters = 2000 சென்டிமீட்டர். அடுத்து பிரெத் வந்து 48 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எவ்வளோ 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் 600 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், L × B × H. நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 24 48 கூட கேன்சல் பண்ணுவேன். 24 48க்குள்ளே 2 டைம்ஸ் இருக்கும், ஸோ 2 டைம்ஸ். 12 வந்து இங்கே 6 டைம்ஸ், 6ல் கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 2 6 are 12. இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2000 8 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 8 1s are 8, 2 8s are 16, பேலன்ஸ் 4, 5 8s are 40. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த 0 சேர்த்துக்கலாம். இப்போ 250 வந்திருக்கு. 250 × 100 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு? 25,000. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளவு? 25,000. 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டெய்னரோட வால்யூம் கொடுத்துட்டாங்க நமக்கு 1440ன்னு சொல்லிட்டு. அதோட லென்த் பிரெத் எவ்வளவு? 15 மீட்டரும் 8 மீட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி பேலன்ஸ் ஒன்று என்ன இருக்குது? ஹைட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாஸ் எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, லென்த் பிரெத் ஹைட்டுன்றதுனால வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு = L × B × H ஃபார்முலா போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எவ்வளவு? 1440. எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 1440 50 × 8 வந்து இந்த சைடு கொண்டு 15 × 8ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ 3 5s are 15, 2 5s are 10, பேலன்ஸ் 4 வரும், 8 5s are 40, பேலன்ஸ் 4 வரும், 8 5s are 40. இப்போ 288 கூட இந்த 388 இந்த சைடு கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 288 கூட 8ஐ கேன்சல் பண்ணும்போது 3 8s are 24, பேலன்ஸ் 4 வரும், 6 8s are 48 வரும். இப்போ ஈஸியாக இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6. எல்லாம் கேன்சல் பண்ண போக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 12 மீட்டர். ஹைட் வந்து 12 மீட்டர். 7th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம், அதாவது ஒரு க்யூபோட வால்யூம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. க்யூபுக்கு ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும். ஸோ 2 3 சப்டிவிஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா 5 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் A கியூப். ஏ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ண வேண்டியதாக வேறு. அவ்வளோதான் முடிஞ்சது உங்களோட சம். இப்போ 5 சென்டிமீட்டர் பார்க்கலாம். 5 கியூப் வால்யூம்ஸ் = 5 கியூப். 5 × 5 × 5 மல்டிபிள் பண்ணால் 125 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 மீட்டர். வால்யூம்ஸ் = 3.5 த ஹோல் கியூப். அப்போ 3.5 3 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 35 × 35 மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1225 கிடைக்கும். அதை வந்து இங்கே வந்து 2 ஸ்டெப் புள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து 35 கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். 35 கூட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 42875 கிடைக்கும். இங்கே 2 ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு, மொத்தம் 3 ஸ்டெப் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சிங்கன்னா 42.875 மீட்டர் கியூப். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 21 சென்டிமீட்டர். வால்யூம்ஸ் = A கியூப். 21 × 21 × 21. 21 மல்டிபிள் பண்ணும்போது 441, மறுபடியும் ஒரு 21 கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9261, 9261 சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் கியூப். 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேங்க், அதாவது கியூபிக்கல் டேங்க் இருக்குது. அந்த மில்க் டேங்க் வந்து 1,25,000 லிட்டர் வந்து மில்க் வந்து ஹோல்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சைடை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வால்யூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வால்யூமை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அவங்க மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது லிட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரை வந்து நம்ம மீட்டர் க்யூபாக கன்வெர்ட், மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ லிட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்னாகும்? 1/1000 மீட்டர் க்யூப்னு வரும். நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன? 1,25,000 லிட்டர். அப்போ 1,25,000 லிட்டரை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மீட்டர் க்யூபுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 1,25,000 டிவைடட் பை 1000, 3 ஜீரோக்கு ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் ஆன்சர் என்னது? 1,25,000 லிட்டர்னா 125 மீட்டர் க்யூப். இப்போ நமக்கு கொடுத்துருக்க என்னது? வால்யூம் ஆஃப் க்யூப். வால்யூம் ஆஃப் க்யூப் என்ன? ஏ க்யூப். அப்போ வால்யூம் ஆஃப் க்யூப் என்ன நம்ம கன்வெர்ட் பண்ண மீட்டர் க்யூபுக்கு? 125. அப்போ ஏ க்யூப் = 125னா ஏயோட வேல்யூ என்ன? 5 மீட்டர். நைன்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மெட்டாலிக் க்யூப், அதோட சைடு வந்து 15 சென்டிமீட்டர். இதை வந்து மெல்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? ஒரு க்யூபாய்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த க்யூபாய்டோட லென்த், ஹைட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? பிரெத் ஆஃப் த க்யூபாய்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மெல்ட் பண்ணி செய்கிறதுனால நமக்கு க்யூபும் க்யூபாய்டோட வால்யூமும் ஒன்று தான். ஸோ க்யூபோட வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டிங்கன்னா க்யூபாய்டுக்கு ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு பிரெத் கிடச்சிரும். இப்போ கிவன் டேட்டாஸ் எழுதிக்கோங்க. க்யூபுக்கு தனியாக, க்யூபாய்டுக்கு தனியாக. வால்யூம் ஆஃப் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப். உங்களுக்கு 15 × 15 × 15. இதை மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாலும் சரி, மல்டிபிள் பண்ணினாலும் சரி. மல்டிபிள் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. நான் மல்டிபிள் பண்ணியே காமிச்சிட்டேன். 3375 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஃபார்முலா என்ன? L × B × H. வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு என்னது? நமக்கு க்யூபுக்கு என்னவோ அதுதான் க்யூபாய்டுக்கும். அப்போ எல்லோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற 2 வேல்யூஸையும் டிவைடட் பையில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? B = 15 சென்டிமீட்டர். உங்களுக்கு கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் 15 × 15 × 15 அப்படியே வச்சாலும் 25 டேபிளில் ஈஸியாக இருக்கும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.